இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏமா, படிச்ச பொண்ணு தானே நீ, இப்படி பண்ணலாமா? எதுக்கு இப்ப நீ அழுதுட்டு இருக்க? விடுங்க விடுங்க, அவ அழட்டும், நல்லா அழட்டும். இங்க பாரு, கொஞ்ச நேரம் நல்லா அழுதுரு. உன்னை நாங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டோம். ஆனா அழுது முடிச்சதுக்கு அப்புறம் நீ ஏன் இப்படி செஞ்சேன்னு சொல்லணும். இப்ப அழு, நல்லா அழு. இப்ப சொல்லு, உனக்கு நீயே எதுக்கு இவ்ளோ பெரிய தண்டனையை கொடுத்துக்கணும்? யார் அந்த பையன்? நான் காலேஜ் படிக்கும் போது அசோக் ஒரு பையனை லவ் பண்ண. என் கிளாஸ்மேட் தான் அவன். அவன் படிச்சதுக்கு ஏத்த வேலை கிடைக்காம இப்போதைக்கு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கான். சரிம்மா, இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லைன்னு உன் வீட்டுல சொல்லிருக்கலாம்ல. அவங்க இவ்வளவு ஏற்பாடெல்லாம் பண்ணிருந்திருக்க மாட்டாங்கல்ல. எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு பல தடவை சொல்லிட்டேன். என் வீட்டுல யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. யாரும் கேட்கலன்னு சொல்லி சூசைட் பண்ணிக்கிட்டா பிரச்சனை சால்வ் ஆயிடுமா? என்ன பொண்ணுமா நீ? ஒண்ணு தைரியமா சண்டை போட்டு லவ்வரை கல்யாணம் பண்ணிருக்கணும், இல்ல இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காம ஸ்ட்ராங்கா நின்னு இருக்கணும். அத விட்டுட்டு இப்ப நீ சூசைட் பண்ணிக்கிட்டா உன் அப்பா அம்மாக்கும் வேதனை, உன்னை லவ் பண்ண அந்த பையனுக்கும் வேதனை. அது இல்லாம எந்த பிரச்சனையும் தெரியாம உன்னை கட்டிக்கிறதுக்கு ரெடியா இருக்கான் பாரு, அவன் பாவம். ஒருத்தி எடுத்த முடிவால இத்தனை பேருக்கு வேதனை. அவங்களுக்கும் வேதனை, நீயும் செத்துருவ. என்னமா இதெல்லாம்? என்னால இந்த அளவுக்கு யோசிக்க முடியல. ஆனா அசோக் இல்லாம என்னால கண்டிப்பா வாழ முடியாது. இன்னொருத்தரை என்னால ஏத்துக்கவும் முடியல. அப்பா அம்மாவை எதிர்க்கவும் எனக்கு தைரியம் இல்ல. இவ்வளவு குழப்பத்திலயும் வேதனையிலும் தான் நான் இந்த முடிவை எடுத்தேன். அதுக்கு இதான் தீர்வா? பிடிச்ச வாழ்க்கைக்காக கொஞ்சமாவது போராட வேண்டாமா? நாட்டுல எவ்வளவோ பேரு கஷ்டத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படி நீ யோசிச்ச பாரு, அது ரொம்ப முட்டாள்தனம். சாரி ஆண்டி, எனக்கு வேற வழி தெரியல. பிரியா, உங்க அப்பா அம்மா கிட்ட நாங்க வேணா பேசவா? நம்ம பேசுவோம் ஐலி, இது அப்படியே சும்மா விட்டுற கூடாது. அக்கா, அவங்க யாரு எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அக்கா. அழாதன்னு சொல்றேன்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நாங்க வந்துடுறோம்.